வழக்கம் போல் காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துட்டு தூக்க காலத்தில் ட்ரெஸ்ஸை தூக்கி ஓர போட்டுட்டு நல்லா பல்ல தேய்ச்சி விளக்கிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு நமக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசார வேண்டி அழகாக ஒரு பொட்டை வச்சுட்டு நம்ம மூஞ்சிக்கு நம்மளே ஒரு ஸ்மைலை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. காலையில் எழுந்து கிளம்புறதே செம கடுப்பாகும். அதை விட அந்த மாடி போட்டு இறங்குறது இன்னும் கடுப்பாகும். ரிட்டர்ன் வரும்போது ஏறும்போது அதை விட கடுப்பாகும். அப்படியே கீழே இறங்கி வந்தால் நமக்கான காலை உணவு மதிய உணவு அந்த கூட்டில் தான் இருக்கும். அதில் போய் நமக்கான உணவை எடுத்துட்டு அங்கேருந்து ஃபேஸ் ஐடி வச்சு கிளம்பியாச்சு. லேட் ஆகிடுச்சுன்னு வேகமாக நடந்து போய் பார்த்தா வண்டி கரெக்டாக கேட்டில் இருந்துச்சு. நானும் ஏறி போய் உட்காந்து நம்ம டிரைவர் அப்படின்னா ஆக்சிலேட்டரை காலை வச்சாருன்னா திரும்ப கம்பெனி நிற்கும் போது தான் காலை எடுப்பார். அந்த மாதிரி ஓட்டு வர வண்டியை. அப்புறம் பார்த்தா கிளைமேட் இன்னைக்கு செம்மையாக இருந்துச்சு. அங்கே உள்ள பில்டிங் லைட்டுக்கும் மேலே உள்ள கிளவுடுக்கும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நாங்கள் எல்லாருமே டார்க் ரைடர்ஸ் தான். இருட்டில் தான் போவோம், இருட்டில் தான் வருவோம். தூக்கத்தில் எழுந்து வரதுனால பாதி தூக்கத்தை டாம்லியும் மீதி தூக்கத்தை இந்த வண்டியில தான் தூங்குவோம். நானும் அப்படி லைட்டாக தூக்கத்தை போட்டேன். எல்லாரும் சொன்னாங்க கப்பலுக்கு போகிறதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். நான் சொன்னது அந்த டாப்புக்கு. ஒரு நாள் நான் கண்டிப்பாக அந்த டாப்புக்கு நான் போவேன். இந்த டனலுக்குள்ளே போகிறது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ எனக்கு இங்கே தான் வேலையே நைட் டைமில். நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் அங்கே ஹீட்டு குறையவே குறையாது. அப்புறம் ஒரு வழியாக கம்பெனி வந்துச்சு. கம்பெனி வந்து சாக்கை தூக்கி மாட்டிட்டு டிபி மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தா வெளியே மழை வர மாதிரி இருந்தது. வானம் பிரேக் டைம் வந்து சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு குட்டி தூக்கத்தை ஒன்று போட்டாச்சு. எழுந்து பார்த்தா சரியான மழை. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் ஷிஃப்ட் முடிஞ்சுது. அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்படி தான் ஒவ்வொருத்த லைஃப் போயிட்டு இருக்கு. வேலைக்கு போகிறதா கஷ்டம்னா அதை விட இந்த வண்டியில் போகிறது ரொம்ப கஷ்டம். மழை பெய்யுற டைமில் குத்த வச்சே தான் உட்காந்து போகணும். எவ்வளோ நேரம் போனாலும். சிங்கப்பூர் விட்டு போகிறதுக்குள்ளே ஒரு நாள் கண்டிப்பாக நான் அங்கே போவேன். ஒரு நாள்